அனைவருக்கும் வணக்கம். நான் வடமான கடலோடிகள் அமைப்பின் இணைப்பாளரும் பேச்சாளரும் காத்தலிங்கம் அண்ணாமலை கிடைக்கிறேன். இன்றைய நிலவரம் பாருங்க, நேற்று நடந்த சம்பவம், இந்த மீனவருடைய சம்பவத்தை பாருங்க. நேற்று நடந்தது. நேற்று இவ்வளவு ரோலர் இவ்வளவு தூரம் எங்கள பிரதேசத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். எவ்வளவு தூரம் மட்டும் பாருங்க, அத்தனை தொழிலாளிகள் இந்த விளையாடம் இவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்ட நிலையில கொண்டு அள்ளி போட்டுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு இதை பார்த்து கொள்ள முடியல. இந்த பிரதேசத்துக்கு உடனடியாக கடத்தல் அமைச்சர் அமைச்சர் எங்கள குறைகளை கேட்டறிய வேணும், நேர பார்க்க வேணும். பார்க்காததால்தான் இவ்வளவு தூரம் எங்கள மக்கள் இன்றைக்கு ரோட்ல அனாதையாப்படப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்கள், இந்த மீனவர்கள் காலத்துக்கு காலம் அளிக்கப்பட்டு இவ்வளவு தூரம் துன்பப்படுறாமன்னு சொன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் அமைச்சர்கள் எங்கட மீனவரை சந்திச்சு இந்த மீனவர்கள் எங்களுடைய பிரச்சனையில கேட்டறியணும், நேரடியாக வர வேணும். இதைத்தான் நாங்க கேட்டுக்கொள்றோம். எங்களுக்கு உடனடியாக கடத்தல் அமைச்சர் இந்த மக்களுடைய பிரச்சனையை கேட்டறிய வேணும். அப்பதான் நாங்களும் அந்த அமைச்சர்களுக்கு அல்லாட்டா இந்த அரசாங்கங்களுக்கு நாங்களும் உதவி செய்யறதுக்கு காத்திருக்கிறோம். இல்லையென்றால் நாங்கள் எவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்க, நாங்கள் இந்த அழிவை சந்திக்கிறது. காலத்துக்காக நீங்கள் அரசியல் செய்து கொண்டு போகிறீர்கள், நாங்கள் ரோட்ல நினைக்கிறோம். பிஞ்ச வரையை தூக்கி வச்சு கொண்டு பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் எவ்வளவு வாழ்வாரத்தை இழந்து போயிருக்கிறோம். அமைச்சருக்கு ஒரு ஆதரவும் இல்லை, ஒன்றும் இல்ல. அவைக்கு நாங்க ஓட்டு போட அமைச்சர் பட்டம் கொடுத்துக்கிறாங்க. அவைய கட்டாயம் எங்களை சந்திக்கணும். சந்தி காட்டி அமைச்சருக்கு எதிரான ஒரு போராட்டம் நாங்க துவாக்குவோம். ரோட்ல இருப்பாங்க கட்டாயம். ஏன்னா இது ஒவ்வொரு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கு. இப்ப டாவும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்திருக்கான். அப்படி அமைச்சர் மேல யார் சரி வராட்டு நாங்க ரோட்ல இருப்போம். கட்டாயம் உண்ணாதம் இருப்போம். கட்டாயம் நாங்க ரோட்ல இருப்போம். இதுக்கு பொறுப்பு யாருமே இல்ல. அரசாங்கத்துல குறை சொல்ற இல்ல, கடத்தொழில் அமைச்சர் தான். சரிதானே? கடத்தொழில் அமைச்சர் தான் இதுக்குரிய பொறுப்பு. இந்த ரோலர் பாறைக்கு காரணமே கடத்தொழில் அமைச்சர் தான். நாங்கள் ஜனாதிபதியிலேயே யாரிலையும் குறை சொல்லல. இவர கடத்தொழில் அமைச்சரா தெரிஞ்சு விட்டுக்காக்கு அதுக்குரிய பணியை இவர் தான் பார்க்கணும். எங்களுக்கு பாதுகாக்கிறதே கடத்தொழில் அமைச்சர் தான். இவரை வீட்டுக்கு இருந்து கொண்டு எங்களை அழிச்சா இன்னும் நியாயம் கேட்கிறேன். இது கட்டாயம் கடத்தொழில் அமைச்சர் கட்டாயம் பெறோடும். அப்படி வராட்டி நாங்கள் கொஞ்ச நாளையில ரோட்டில் ஆர்ப்பாட்டத்துக்கு இருப்போம். 3 நாளா இத்தனை நாளைக்கு சந்திக்கோடும். இல்லைன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு இருப்போம். கட்டாயம் காட்டுங்க, காட்டுங்க, கொஞ்சம் பார்த்து